ரசிகர் உன்னோட ரசிகர் தான். உன்னை எவனும் கொலை பண்ண போறது கிடையாது. என்ன பக்கத்துல வந்து பக்கத்துல கைய கண்ண தந்துருவான், உடம்ப பிடிப்பான். இதெல்லாம் தேவைப்பட்டு நீங்க சினிமாக்கு வரீங்க. யாருமே உங்கள மதிக்கல. யாருமே தள்ளி நிக்கிறாங்க. ஒரு பய கூட உங்க பக்கத்துல வரலன்னா உங்களால தூங்க முடியுமா ராத்திரி? எல்லா இம்சைகளையும் தேவைப்பட்டு தான் நீங்க சினிமாக்கு வரீங்க. அப்ப வரும்போது ஒரு பவுன்சர்ஸ் கூட்டத்த வச்சுக்கிறது. நீங்க இவங்க வெறுனே வந்தாலே யாரும் பெருசாலாம் நான் 10 பேர் வருவான். மிச்சம்லாம் விலக்கி இப்படி இப்படி தள்ளி விட்டுறா போயிருவான். அவ்வளோதான். இதுக்கு இவங்க பண்ற அட்டகாசம், பவுன்சர்ஸ் கலாச்சாரம் எல்லா இடத்துலயும். நீங்க எந்த சினிமா ஃபங்ஷனா இருந்தாலும் சரி, சினிமாக்காரங்க வெளியில வந்தாலே பவுன்சர்ஸ். இதுக்கு விஜய்க்குலாம் வந்து துபாயிலேருந்து பவுன்சர்ஸ் வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது எத்தனையோ கோடியில அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்கு. உங்களுக்கு இப்பயே இவ்வளோ பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க மக்கள்ட்ட இறங்கி எப்படி போவீங்க? அதனால தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்குலாம் நீங்க வெளிய வர மாட்டேங்கிறீங்க. விஜய பொறுத்தவரைக்கும் விஜய்ன்னு குறிப்பிட்டு சொல்லல. எல்லா நடிகர்களுமே ஒரு நடிகர்கள்லாம் ஒரு 2 தேர்தலுக்கு முன்னால ஒரு 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 பேட்டி எடுக்கும்போது இன்னொரு நடிகர் சொல்றாரு, "ஏங்க அவர் வெளியில வந்தா கேரவான் கேட்கறாங்க" அப்படின்ட்டு. அரசியல் அதாவது இப்ப ஒரு பிஜேபியில சேர்ந்தாரு ஒரு நடிகரு. அவரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வருது கேரவான் கேட்கிறாரு. ஏன்னா அவங்க சினிமால அப்படியே பழகிட்டாங்க. இது போன்ற செயல்கள் உங்கள தொண்டர்கள் இந்த ரசிகர்கள் தொண்டர்களா மாறுறாங்க இல்லையா? அவங்கள போய் சேர்க்காது உங்கள. அந்த ரசிகர்கள் அப்படிதான் இருப்பான். அவருக்கு என்ன ஒண்ணும் செய்ய முடியாது. இதெல்லாம் தெரிஞ்சு தானே நீங்க புகழுக்கு ஆசைப்படுறீங்க. இதுல ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த மாரி மாநாட்டுல இந்த ரசிகர்கள் இப்படி செய்வது அப்படிங்கிறது இன்னொன்னு 2 விஷயம். அவங்க பாதுகாப்புக்காக போட்டிருக்காங்க தெரிஞ்சு போச்சு. நீ எதுக்கு அங்க போற? அதுக்கு தான் அவங்க தான் போன நாள் நம்ம தான் பார்த்தோமே. கிரீஸ் எல்லாம் தடவுறாங்க. கிரீஸ தடவி யாரும் வழுக்கி விழுந்துருவாங்க. ஏற விடாமலாம் பண்றாங்க. அவ்வளோ பாதுகாப்பு குடுக்கணும்னு நினைக்கும்போது, நீ இங்கேருந்து தாவி குதிச்சு போறது. அப்புறம் அவன் தள்ளி விட்டாங்கிறது. அவன் தள்ளி விட தானே செய்வான். நீங்க இப்ப ஏன் பார்க்க போற? அப்படின்னா, அந்த கடைசில தள்ளி விட்ட பையன் ஒரு பையன் சொல்றான், "நான் தான் தள்ளி விட்டேன். நான் தான் கீழ விழுந்தேன். பவுன்சரால தாக்கப்பட்டேன்." கம்ப்ளைண்ட் குடுக்குறாப்ல ஒரு பையன் போயி.